கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? பலருடைய முயலாமைக்கும் தோல்விக்கும் காரணம் என்ன தெரியுமா? அவங்க மற்றவங்களோட தங்களை ஒப்பிடுறதுனால. ஒவ்வொருத்தரும் தனித்தன்மை வாய்ந்தவங்க, ஒவ்வொருத்தருக்கும் தனித்திறமைகள் இருக்கு அப்படின்றத உணர்ந்தாலே போதும், அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல இருந்து ஜொலிக்கலாம். அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பக்கம் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது. எப்பயுமே நம்ம ஒப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம துயரத்துல தான் இருப்போம். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 10:12. ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சுக்கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாகவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டு கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? மற்றவங்களோட நம்மளை ஒப்பிடக்கூடாது, நம்மளும் பெரிய ஆளுன்னு நினச்சிக்க கூடாது. 2 சின்ன கிராமங்கள் பக்கத்தில் இருந்தது. ஒன்று ஆத்தூர், இன்னொன்று தேனூர். ஆத்தூரில் நல்ல குடிநீர் வசதி இருக்கும், சாலைகள் எல்லாம் நல்ல அழகா நேர்த்தியாக இருக்கும். தேனூரில் பெரிய பள்ளிக்கூடம் ஒன்று இருந்தது, அதே மாதிரி ஒரு மருத்துவமனையும் இருந்தது. ஆனால் சாலைகளும் சரி கிடையாது, அங்கே தண்ணியும் சரியான சுத்தமாக இருக்காது. ஆத்தூரில் ஒரு பிள்ளை இருந்தா, அவள் பேர் ராணி. அவளுக்கு தேனூரில் இருக்கணும்னு ஆசை. ஏன் அவளுக்கு அந்த ஆசை அப்படின்னா, நான் தேனூரில் இருந்தால் பெரிய பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பேன்ல, அதே மாதிரி எங்கள் வீட்டில் அடிக்கடி யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, தேனூரில் இருந்துட்டா அந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகலாம்ல அப்படின்னு அவள் யோசிப்பா. அவளுக்கு பெரியவளாகி ஒரு ஆசிரியை ஆகணும்னு ஆசை இருந்தது. தேனூரில் ஒரு பிள்ளை இருந்தா, அவள் பேர் தேன்மொழி. அவளுக்கு ஆத்தூரில் வாழணும்னு ஆசை. ஏன்னா அவள் எப்போ பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் அந்த சாலைகள் சரியாக இல்லாததுனால ரொம்ப கஷ்டப்படுவா. அது மட்டும் இல்லாமல் சரியான குடிநீர் இல்லாததுனால யாராவது ஒருத்தர் அவங்க வீட்டில் உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தர் சந்திச்சதே இல்லை. ஆனால் இவங்க எண்ணங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தது. எப்படின்னா, அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படின்னு. ஒரு வாட்டி பயங்கரமாக மழை பெய்து வெள்ளம் வந்தது. வெள்ளம் யாரு எந்த ஊருன்னு பார்க்கவே இல்லை, எல்லா ஊருக்குள்ளேயும் போயிடுச்சு. அப்போ ஆத்தூர்ல இருந்த மக்கள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டதுனால தேனூருக்கு மருத்துவமனைக்கு போனாங்க. தேனூர்ல அவங்களுக்கு நல்ல சுகாதாரமான மருத்துவ வசதி இருந்ததுனால அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாள்ல அவங்க எல்லாம் சரியாயிட்டாங்க. தேனூர்ல வியாதி அதிகமாகிட்டு இருந்தது, ஏன்னா தண்ணி சரியில்லைன்றதுனால. அதனால ஆத்தூரில் இருந்த மக்கள் எல்லாம் தண்ணி தூக்கிட்டு வந்து இந்த தேனூரில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு நாள் ராணியும் தேன்மொழியும் சந்திச்சுக்கிட்டாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ தான் ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு புரிய ஆரம்பிச்சுது. அதனால அவங்க ஒரு முடிவு பண்ணாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த ஊருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலான்னு. தேன்மொழிக்கு வளர்ந்த உடனே செவிலியர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தது. அதனால ராணி என்ன பண்ணானா, ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் எப்படி சுகாதாரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா. அதே மாதிரி தேன்மொழியோட உதவி வச்சு அவங்களுக்கு முதல் உதவி எப்படி செய்யணுன்றத சொல்லி கொடுத்தா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் தேனூருக்கு போய் எப்படி சாலைகளை சரி பண்ணணும், எப்படி நம்ம தண்ணியை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவங்க பண்ணுற சேவையினால 2 ஊர்லேயும் மாற்றங்கள் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் 2 பேரும் தேனூருக்கு போய் தண்ணி எப்படி சுத்தம் பண்ணணும், எப்படி சுகாதாரமாக வாழணும், சாலையெல்லாம் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அதுக்கு சில காரியங்களை அவங்க பண்ணாங்க. இப்படி தான் நம்மளுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தணும், அதே மாதிரி அதை பயனுள்ளதாக ஆக்கணும். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பொறாமப்படாமல் மற்றவங்களுடைய சிந்தனைகளை நம்ம சேர்த்து பயன்படுத்தி அதை சரியான வழியில் செலுத்தணும். மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறதுனாலையோ நம்மளை ஒப்பிடுறதுனாலையோ எந்த பிரயோஜனமும் இல்லை. கவனமாக இருக்கணும் நம்ம சிந்தனைகளில். அடுத்த கதையில் சந்திப்போம்.